வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சொரக்கா சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துங்க. 1/4 கிலோ சொரக்காய் எடுத்து வச்சுன்னு இருக்கிறேன். இது கூட சாம்பார் வெங்காயம் ஒரு 20 சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுன்னு இருக்கிறேன். இப்படி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, காஞ்ச மிளகா காற்றுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 காஞ்ச மிளகா வச்சுன்னுக்கிறேன். ஒரு கட்டி பெருங்காயம், ஒரே ஒரு கோலி அளவுக்கு புளி, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் வச்சுன்னு இருக்கிறேன். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் இந்த கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த கடலப்பருப்பு வறுக்கும் போது இந்த பூண்டும் இந்த இஞ்சியும் போட்டுக்கலாம். அதுலேயே இந்த சாம்பார் வெங்காயத்தை போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் இல்லைனாக்கா சாதா வெங்காயமே போட்டுக்கணும். சாம்பார் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். போடுவேன் இந்த பெருங்காயம். உங்கள்கிட்ட பவுட்ரு இருந்தால் பவுட்ரு போட்டுங்க. என்கிட்ட கெட்டியாக இருக்கிறதுனால கெட்டி பெருங்காயம் ஒரு துண்டு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா போட்டுக்கினேன். காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகா நீங்கள் போட்டுக்கணும். போடுவேன் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இது கூட சொரக்காய் போட்டுக்கிறேன். நான் 1/4 கிலோ எடுத்துன்னுக்கிறேன். இதுக்கு எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி போட்டுக்கணும். சொரக்காய் போட்டோம்னா இதுக்கு தகுந்த சால்ட்டு கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரே ஒரு தக்காளி போட்டால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் தக்காளி போட்டுக்கிறேன், நல்லாயிருக்கும். போடுவேன் ஒரு கோலி சகுதான் புளி போட்டுக்குவேன். நல்லா வதங்கிட்டேன் கொஞ்சம்.
கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கின பிற்பாடு அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். சூடு ஆறின பிற்பாடு அரைச்சிட்டு நான் தாளிக்கும் போது சொல்கிறேன். சொரக்காய் சட்னி எப்படி செய்யணுன்னு பார்த்தீங்களா? இது கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். ஆறின பிறகு அரைச்சிடலாம். இப்போது சொரக்காய் சட்னிக்கு தேவையானதெல்லாம் போட்டு சட்னியை அரைச்சிட்டோம். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம். இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுங்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிற்பாடு தான் மீதி போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டோம்னா கசப்பாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் நல்லா பொரிட்டோம். அந்த மாதிரி பொரிஞ்சு அது ஒரு வாசனை வருது பாருங்க. இப்போது கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பும் சேர்த்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே 2 காஞ்ச மிளகா, 2 கருவேப்பிலை. வச்சு இப்போது இந்த சட்னியை இதில் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச சொரக்காய் சட்னி ரெடி. இது இப்போது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். இதுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டான பொருளை வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக நல்லாயிருக்கும். சொரக்காய் சட்னி எப்படி இது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் இந்த மிக்ஸி கழுவுற தண்ணியை கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். மிக்ஸி கழுவுறோம்ல, இந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தவானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு லயிச்சுது. போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.